திரும்பவும் சென்னைக்கு ஒரு பார்சலுங்க. ஆமாங்க, இந்த கஸ்டமர் வந்து சென்னையிலேருந்து எறாவும் மீனும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் எறாவும் மீனும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த கஸ்டமர் வந்து க்ளீன் பண்ணியே கேட்டுட்டு இருந்தாங்க. வஞ்சர மீனும் எறாவும் அவங்களுக்காக தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு மீன் கட் பண்ணி கொடுக்குற அங்கிளுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்றதுனால இந்த மீன் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் மார்க்கெட்டில் கட் பண்ண மாதிரி ஆயிடுச்சுங்க. மீன் ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணுன்னா, மீன் அழுத்தும் போது கல் மாதிரி இருக்கணுங்க வஞ்சர மீன். உங்களில் எத்தனை பேருக்கு வஞ்சர மீனும் எறாவும் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். 2 கிலோ எறாவும் 2 கிலோ வஞ்சர மீனும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இப்போ நாங்கள் பேக் பண்ணிகிட்ருக்கோம். கட் பண்ணாமல் மீனை கொடுத்தனா மீனை சுற்றி நல்லா ஐஸை போட்டு பேக் பண்ணி கொடுப்போம். இது கட் பண்ணி கொடுக்கறதுனால கவரில் ஐஸ் போட முடியாதுங்க. கவருக்கு வெளியில் வந்து கொஞ்சம் ஐஸை போட்டுட்டு கீழே அதுக்கு மேலே கவரை வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஐஸ் போட்டு கொடுப்போம். இப்படி கொடுத்தா தான் மீனில் வந்து தண்ணி ஊறாது. நம்ம கவர்லேயே ஐஸ் போட்டு கொடுத்தனா மீனில் வந்து நல்லா தண்ணி ஊறிடுங்க. மீன் அதுக்கப்புறம் நல்லா இல்லாமல் போயிடும். உங்களுக்கும் மீன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.